ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்லாம் ஆன்சர் மார்க் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ்லாம். அது எல்லாத்தையும் ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புக் பேக் 1 மார்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 1 மார்க்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டாலே 15க்கு 12 மார்க்ஸ் எப்படியும் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சாய்ஸஸே இல்லாமல் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. கேங் ஸ்லாக், யூசஸ் ஆஃப் ஹீலியம், இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐசோட்ராஃபி அண்ட் அனிசோட்ராஃபி இன் சாலிட்ஸ். அப்புறம் ஒரு இது இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. அப்புறம் calculate the pH, convert glycerol to acrolein. ப்ராப்ளம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுற போகிறீங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும், நீங்கள் தியரி அட்டன் பண்ணுறதை விட 2 மார்க்ஸில். அப்புறம் ரைட் எ நோட் ஆன் denaturation of proteins. How is aryl halide prepared by using? அப்புறம் 3 மார்க்ஸு. What are the factors responsible for the anomalous behavior of first element of the P block? Important question. Metal in the 3D series exhibit +1 oxidation state most frequently and why? அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அப்புறம் மெட்டல் வச்சு ஒரு கொஸ்டின். அப்புறம் அயனிக் ப்ராடக்ட், இன்வர்சேஷன். அப்புறம் 3 biological importance of lipids, நியோப்ரீன் ப்ரிப்பேர்டு. அடுத்து 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அப்புறம் கேட்டினேஷனும் கேட்குற கொஸ்டின் அடிக்கடி. ஹால்மஸ் சிக்னலு. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுறாதீங்க. எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.